இந்த வீடியோக்கு வாய்ஸ் குடுக்குறப்போ, அண்ணன் கொடைக்கானல்ல அப்படியே உறைஞ்சுக்கிட்டு இருக்கேன் மக்களே! காலையில வீட்லருந்து கொடைக்கானல் கிளம்பியாச்சு. ஒரு 138 கிலோமீட்டர் தான். சரி போற வழியில பழனிக்கிட்ட ஒரு வடை கடை இருக்கு. வடை அருமையா இருக்கும். 2 வடைய உள்ள தள்ளிட்டு அப்படியே ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. என்ன ஒரு அழகு! காலையில நேரமே ஒரு 8:30 மணிக்கெல்லாம் கொடைக்கானல் ரீச் ஆயிட்டோம். ஒரு மசால் தோசைய சாப்பிட்டு போட் ஹவுஸ் போனா, நல்ல ஒரு தொடக்கறி ஒர்க் அவுட், லெக் ஒர்க் அவுட். பிஞ்சிருச்சு, பிதுங்கிருச்சு, நசுங்கிருச்சு. வெளிய வந்து பார்த்தா குதிரை சவாரி. குதிரை சவாரி போலான்னு பார்த்தா குதிரை குஞ்சா சரியான நாத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஸ் கார்டன்லேருந்து வெளிய வந்தீங்கன்னா, ஒரு பொரி கடை இருக்கும். அந்த கடையில மசாலா பொரி ட்ரை பண்ணுங்க. சும்மா டாப் நாச்சா இருக்கும். அப்புறம் ஒரு புண்ணியம் வந்துட்டு நான் புதுசா சாக்லேட் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்க சாக்லேட் சாப்பிட்டு பாருங்கன்னு குடுத்தான். சாக்லேட் உண்மையாவே டாப் டக்கரு. நாளைக்கு அந்த கடைக்கு போகணும். அப்புறம் என் பொண்டாட்டிய கூட்டு போயிட்டு, "ஏம்மா இதுதாம்மா குணா கேவு. இதுதாம்மா மரம். இதுதாம்மா ராக்ஸ்ன்னு" சொல்லி குழந்த மாரி காமிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, இவ்ளோ தட்டு நெறைய இருக்கு. இந்த என்னது பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரூ. 60 வேல்யூ. குணா கேவ்ல போயிட்டு நான் அவள வச்சு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி போறேன். ஒரு தாத்தா வந்து, "நீ கொஞ்சம் நிறு, என்னையும் என் பொண்டாட்டியும் ஒரு ஃபோட்டோ எடுத்து குடு" அப்படின்ட்டாரு. சரி ஓகே. அவங்களும் ஏதோ விளாக் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி வாங்கி என் கையில குடுத்துட்டா. அப்புறம் போயிட்டு குணா கேவ்ல பார்த்துட்டு, "கண்மணி அன்போடு காதலன்" அப்படின்ட்டு இருந்தேன். போலீஸ் "தம்பி நீ வீட்டுக்கு போறியா? இல்ல பின்னாடி சாத்தட்டுமா?" அப்படின்னாரு. சரி ரூமுக்கு வந்துட்டு, அருமையான ஒரு சிக்கன் சாதம், நெய் சாதம் சூப்பரா இருந்துருச்சோ! அப்புறம் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கேருந்து பார்த்தா நம்ம பழனி மலையே தெரியுதாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் வெள்ள கோயில்னு தெரியும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் எங்களை பார்த்தீங்கன்னா, ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடுங்கோ. அப்புறம் சரி ஈவினிங் ஆயிருச்சு. கொஞ்சம் குளிரா இருந்துச்சுன்னு மேகி வாங்கி லவ்வ பரிமாறிக்கிட்டு இருந்தோம் மக்களே. டாட்டா பாய்.